எப்பா என்ன டயர்டா இருக்குது. வெளியே போயிட்டு வந்தது என்ன இதா இருக்குங்க. இப்பவே என்ன வெயில் அடிக்கும் பத்தியலா. ஆமா சின்ன பொண்ணு, பிப்ரவரி மாசமே தாங்க முடியல. இனி மார்ச் ஏப்ரல் மேலாம் என்னதான் செய்ய போறோமோ. ஒரு மாதிரி மழை வரோன்னு சொல்லி போட்டிருக்கு ஊபத்துக்கா நியூஸ்ல எல்லாம் வருவோம் என்னதோ தெரியல. சரி என்னது பண்ணிட்டு போட்டு ஒரு மணி நேரம் படுத்துட்டு வரீங்க. கரெக்டா சாப்பிடறதுக்கு 1:30 எழுப்பிடணும்னு உறங்கியே அந்தால விட்டுறாதிய. இப்ப எதுக்கு சின்ன பொண்ணு உறங்கணும்? 9 மணி வரை கிடந்து உறங்கிருக்கா மாதிரி இப்பவும் உறங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. உறங்கிட்டு வரீங்க கஷ்டமா இருக்குது. என்னதான் அடிச்சு முறிக்க வேலைக்கு போனாலும் தெரியல. சின்ன பொண்ணு நில்லு. யாங்க ஏன் இப்படி நிப்பாட்டி வைக்கிறீன்னு சொல்லுங்க. நீ காலையில படுத்திருந்தால அந்த பெட்ரூம்ல போய் படு. ஏன் இந்த பெட்ரூம்ல போய் படுத்தா என்ன? இதுதான் எனக்கு பெட்ரூம். நேத்து நீங்க சொன்னீங்க அங்க போய் படுத்தேன். இப்பவும் என்ன பிரச்சனை? அங்கே போய் படு சின்ன பொண்ணு. என்னதோ அப்ப ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறிய. பாக்காம விட மாட்டேன். ஏன் சொன்ன கியாலு இல்ல சின்ன பொண்ணு. எங்க என்னது பாக்க ஆர்வமா இருக்குது. இப்படி வீட்டுக்குள்ள இருக்க ரூமுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறிய. சாயங்காலம் போய்கிடலாமா பிளீஸ்மா. சரி இப்ப என்ன அந்த ரூம்ல போய் உறங்கணுமா? ஆமா திறந்து பாக்கவே விடாது சொல்லிட்டேன். சரி சரி பாக்கல. இப்ப என்ன பாடா இருக்குது. நம்ம பிள்ளைல போவே. ஏ மக்களே, சிந்து ஆண்டி நீங்க என்னங்க? யாரு? ராணியத்த. ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோதே. என்ன இங்க இருக்கீங்க? வேலை பாக்குறீங்களோ? வேலை பாக்குறேன். நான் வெளிய போட பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமா பாத்துட்டு தான் வந்தோம். எங்க ராணி ஹோட்டல் தான போட்டுருது? ஆமா நானி பாத்துதான் யோசிச்சு முத்துக்க. ஆண்டி இது உங்க ஹோட்டலா? நீங்களா நடத்துதிய? ஆமா மக்களே, நம்ம ஹோட்டல் தான். ஐயா உங்களுக்கு தெரியவே செய்யாது. அடிக்கடி இந்த வழியா போவோம். புதுசா ஒரு ஹோட்டல் இருக்குது. ஒரு நாள் போய் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே போவோம் மத்துடுங்க. இன்னைக்குதான் சரி இங்க போய் சாப்பிட்டு பாப்போம்னு வந்தாலும் வந்தோம். நம்ம ஹோட்டல்னு தெரிஞ்சு அடிக்கடி வந்திருப்போமே அத்த. என்ன பண்ண உங்ககிட்ட எல்லாம் சொல்லலையே மக்களே? இல்ல எங்களுக்கு தெரியாது. அப்படியே சரி மக்களே போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. பிள்ளை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இப்போ எத்தனை வயசு ஆகுது? ஒரு வயசு 2 மாசமா ஆகுது. சரி சரி நடக்கல மக்களே. நடக்க தத்தக்கு பத்தக்கு நடப்பா. மார்லேஸ் எங்கேயாவது பிடிச்சிடுவா மாதிரி நல்லா நடக்கா. பேசியலா? பேசுவா. அம்மா அப்பா அப்படி ஏதாவது சொல்லுவா. சரி மக்களே போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குதே இங்க உங்களை பார்த்தது. நம்ம ஹோட்டல்னு தெரியாம போயிட்டேன். இப்ப தெரிஞ்சிட்டல அடிக்கடி வாங்கன்னு. கண்டிப்பா வருவோம். சரி சரி என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. சரி தே. எங்க நம்மளுக்கு தெரிஞ்சவே ஹோட்டலுங்க. நல்லா ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிடணும்னு. யார் ரூபா வாங்க மாட்டாவன்டா? சரி அப்படி இல்லங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடலான்ட்டு தான். ரூபா கொடுக்காமலாம் இருக்கணும்னு சொல்லல. இப்ப என்ன ஒரு நல்ல எண்ணம். வாங்க தூர சும்மா இங்க போட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காது. வாங்க இங்க வந்து டேபிள்ல போய் உட்காருவோம். பரவாயில்ல பத்தியா கடை நல்லா ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆள்வ நல்லா கூட்டமா இருக்கும்ல. ஆமா அங்க ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. அங்க போய் உட்காருவோம் வாங்க. மாறி யாராவது வந்து இருந்துற போறாவ. சொல்லுங்க. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு கிரில் சிக்கன். ஒரே நிமிஷம். மட்டன் பிரியாணி 290, கிரில் சிக்கன் 200, 490. என்னங்கம்மா? சரியா மீதி 10 ரூபா தாரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். எனக்கு சர்வ் பண்ண பிள்ளைக்கு கொடுத்துருங்க. நல்ல அழகா நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சா. பக்கத்துலயே நின்னுக்கிட்டா எது வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு. அதனால அது 10 ரூபா தானே அவளுக்கு கொடுத்துருங்க டிப்ஸா. சரி இப்ப கொடுத்துறேன். உங்க ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்குது. நான் இப்ப அடிக்கடி இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாயா நான் அடிக்கடி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கதான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். குடும்பமா சாப்பிடுறதுனால இங்க கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. புஷ்பா இங்க வா. எனக்கோ இங்க வா. என்னம்மா என்னத்துக்குக்கோ இப்ப மட்டும் குடுக்குறிய? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு 50 ரூபா? நீ வேலை பார்த்ததுக்கு தான் ஒருத்தர் கொடுக்க சொன்னாருன்னா. இக்கோ டிப்ஸா? ஆமா டிப்ஸ் தான். பரவாயில்ல அந்த ஆளு நேரா ஓனர் கிட்டே வந்து கொடுத்தாச்சே. இப்படி எந்த கடையில கொண்டு கொடுப்பாவ? அப்படியே கொடுத்தாலும் ஓனர் மாதிரி தரைய செய்வவ. அவையிலே சரி சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவாவ. நீங்க பாருங்க உடனே கொடுத்துட்டியே. இக்கோ 50 ரூபாய் அந்த ஆளு கொடுத்துச்சு. 10 ரூபா கொடுத்தாரா? கூட 40 ரூபா போட்டு தந்திருக்கேன். வச்சுக்க. உன்ன மாதிரி எனக்கு நிறைய வேலை பார்க்க ஆள்வ இருக்கிறதுனாலதான் எல்லா ஆள்வளும் சாப்பிட்டதுக்கு வருவே. வச்சுக்கம்மா. அதான பாத்தேன் 50 ரூபாய்க்கு எந்த ஆளு கொடுக்குவனு. 10 ரூபா தந்தாரோ சரி பரவாயில்ல. அதாவது தந்தார்ல. ஆனா உங்கள மாதிரி மனசுள்ளவே நான் பார்த்ததே இல்லக்க. 40 ரூபா கூட போட்டு தந்திருக்கிறியே. யார் இப்படி தருவா? ரொம்ப நன்றிக்கா. நான் போய் அடுத்த டேபிள்ல வேலையை பாக்கேன்னு. சரி புஷ்பா போய் பாரு. ஆட்டுக்கோ. என்னமா சாப்பிடுதிய? அக்கா பிரியாணில என்னெல்லாம் இருக்குது? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இருக்குது. அப்படியே எனக்கு ஒரு மட்டன் பிரியாணிக்கா. சிந்து நீ என்ன சொல்லியா? தயிர் சோறு ஒரு பிளேட்டும், மறு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வேற கோபி மஞ்சூரியன். சரி. வேற ஏதாவது வேணுமாப்பா? இத கொண்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஆட்டுமா. இந்த ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து எப்பவும் மாற மாட்டானே. ஏதாவது பிரியாணி வேற மீல்ஸ் அப்படி ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்ல. எங்க போனாலும் ஃப்ரைட் ரைஸ். ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு வாங்க முடியும்? நீங்க மட்டும் உங்களுக்கு பிடிச்சது சொல்லிருக்கீங்களா? சரிம்மா பரவாயில்ல ஆர்டர் பண்ணிக்க. கூட்டிட்டு வரது என்னைக்காவது ஒரு நாள். அதுவும் இத பண்ணாத அத பண்ணாத. ஃப்ரைட் ரைஸ் நான் டெய்லியுமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாசத்துல ஒருக்கா சாப்பிடுவேன். சரி ஒண்ணு நான் சொல்லல சாப்பிட்டுக்க. அம்முக்குட்டி என்ன அப்பா கூப்பிட்ட உடனே திரும்பி பாக்கா? சாப்பிடுவோமா? சிந்துமா அவளுக்கு தான் தயிர் சோறு சொன்னியோ? ஆமாங்க நல்லா
அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுத்தா சாப்பிட்டுருவா. சரி சரி. பிள்ளைக்கு தயிர் சோறா? எப்போ சிக்கன் மட்டன்லாம் அப்பா சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவிய? தாத்தாவா? நீ வாங்கிட்டான்னு கேக்கா? அப்படியே மக்களே வாங்கி தந்தா சாப்பிட்டுருவிய பிள்ளை? மக்களே சொல்லுங்க ஆண்டி, என்ன சாப்பிட்டதுக்கு ஆர்டர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். சரி சரி, பிள்ளை என்கிட்ட தாரியா? தந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பொறுமையா சாப்பிடுங்க. இல்ல அவளுக்கும் அப்படியே அள்ளி கொடுத்துருவா, அதனாலவா இங்க இருக்கட்டு. அவ இப்ப நீங்க தூக்குனால அழதான் செய்வா. அப்படியே மக்களே நீயும் சாப்பிட போறியோ? தயிர் சோறு சாப்பிட போறியே? என்ன பாட்டியை பார்த்து நல்லா சிரிக்கிறியே? பாட்டிட்டு வரியா மக்களே? நான் தயிர் சோறு அள்ளி தரேன் பிள்ளைக்கு. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டு. அப்படியே அழுதானே உங்ககிட்ட தாரோம். சரிம்மா. இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாப்பிட வரவியெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கும். பாத்துக்க, ஒண்ணுமே சாப்பிட விடாதவளா? அதுவும் பாவம் அந்த பொம்பளைல அவ்வளவு தூக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாவ. வெளியே வரது என்னைக்கு ஒரு நாள் வந்து சரி வயிறார சாப்பிடுவோன்னு வருவாவ. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாப்பிடவே முடியும்? இந்த பயக்களை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் வைக்க மாட்டானுவ. அவன பாட்டு இருந்து தின்னுகிட்டு இருப்பானு. இந்த பிள்ளைகள் தான் வெளியே வந்தாலும் தூக்கிட்டு அலையணும். அதை பாப்போம்ல, எடுத்து அந்தால கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு வந்துக்க. நீங்க சாப்பிடுங்க, நான் பிள்ளைய வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன். நம்ம சும்மா அதுல வேற உட்கார்ந்து இருக்கோம். இந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டா என்ன? அதனால வச்சு பாப்பனா சரி ஒன் டே வந்து கேப்பான்னு வந்தேன். அவளை சாப்பிட வையி, சாப்பிடலன்னா சொல்லுன்னு, இல்லன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் தா. சரி ஆண்டி, கண்டிப்பா தாரேன். பரவாயில்ல, நீங்க இங்க இருக்குது எத்தனையோ ஹோட்டல் போயிருக்கும். நான் இப்படிதான் கஷ்டப்படுவேன். ஹோட்டல்காரவே ஒரு நாள் இப்படி சொன்னதில்ல, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே நீங்க சாப்பிடுங்கன்னு. முறையே நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும்ல மக்களே. அழகி என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ராணி கொஞ்சம் தள்ளிக்கிடுங்களா? வாங்கக்கா, வந்து வைங்க. என்னங்கப்பா மட்டன் பிரியாணி? இதுல வச்சிருங்க. பிள்ளை இருக்கா, சுற்ற போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுங்கன்னு பாத்துக்கிடுங்க கவனமா. சரி பாத்துக்கிடும். சிந்து அவளை எடுத்து மடியில வச்சுக்கிட்டியாமா? யாங்க நான் நிம்மதியா சாப்பிட கூடாதோ? நீங்க வச்சுக்கிடுங்க. ராணி எத்திட்டு அழகா குடுத்திருக்கலாம். அவன் கேட்டாவல்ல, நீதான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா. அவிகிட்ட நீ தானே நாங்க பாத்துக்கிடும் சொன்னது. சொன்னேன், அவ பாட்டுக்கு தானே இருக்கா, இருந்துட்டு போறா. அந்த சோஃபாலையாவது தூக்கி வை. சாப்பாட்டுல கை பட்டுச்சுன்னா கை பொத்து போயிரும்ல, நல்லா சூடா இருக்கு உபத்துக்கு, அதுக்கு தான் சொல்லியேன். சரி சரி வாக்கி. மக்கள் குட்டி வாங்க. என்ன வரமாட்டியா? என்ன கோவம் வருது? வா வந்து சோஃபால உட்காரு. என்னது வா இதுல இருந்த இன்னங்கமா எடுத்த ஃப்ரைட் ரைஸ். எனக்கு தான் இதுல வச்சிருங்க. சிக்கன் மஞ்சூரியனும் கொண்டு வந்துட்டேன். ஏக்கா எனக்கு தயிர் பச்சடி எடுத்துட்டு வரல. இன்ன கொண்டு வரேன்ல, ஒரே நிமிஷம். சரிக்கா. சாப்பிட்டு பார்க்கட்டா? இரு பிளேட் எடுத்துட்டு வருவா, அதுல போட்டு சாப்பிடு. சும்மா டேஸ்ட் பாக்கீங்க. சரி பார் பார். எங்க ஸ்டாப் நாட்ச்ங்க. அது ஸ்டாப் நாட்ச் இல்ல, டாப் நாட்ச். தெரியும். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ல எல்லாம் ஒரு பிள்ளை கடந்துக்கிட்டு ஸ்டாப் நாட்ச்ங்கல, அத மாதிரி சும்மா சொல்லி பார்த்தேன். எது அந்த உங்க பேரச்சா அப்படி என் பேரச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமே அதுவா? ஆமா. எப்படி எல்லாம் கடந்து வீடியோ போடியாவ, அதையும் பார்க்காவல்ல. ஏக்கா ஏன் நேம சாப்பிடுங்க, ஏன் நேம சாப்பிடுங்கன்னு கீழே கமெண்ட் பார்க்கண்டாமா? என்னத்த போட்டு சாப்பிடுறதுக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னா நம்மளும் அப்படி தொடங்கிட வேண்டியதுதான். சிரிக்காத சிந்து, உண்மைக்குதான். இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப வேலை வாய்ப்புக்கு குறவே கிடையாதுல. ஏதாவது ஒண்ணு சும்மா பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆயிட வேண்டியதான். ஆமாங்க, நல்ல ப்ரொஃபஷனலா டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோ கூட ரொம்ப போவாதுங்க. ஆனா இந்த சும்மா ஆட தெரியாம ஆடுவ பாருங்க, அத பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு நிறைய லைக் போட்டுருவாங்க. நான் இந்த வீடியோல என்ன இருக்குன்னு இப்படி லைக் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாப்பேன். பார் இப்படிதான் இருக்கு கதை. என்னங்க தயிர் பச்சடி, தயிர் சோறு. வச்சிருங்க. பிளேட் 2 எடுத்துட்டு வந்துருங்க. ஆட்டப்பா எடுத்துட்டு வரேன். என்ன இது படுத்தாலும் உறக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி தலையை சுத்துவ. அங்க சாப்பிட போனோம்னு ரொம்ப பசிக்குவோ? எங்க எங்க என்ன சின்ன பண்ண ஆச்சரியமா இருக்குது. படபடன்னு எந்திரிச்சாச்சு. எப்பவும் 1 மணி நேரம் உறங்கின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் உறங்குவா. இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆவலையே. என்னதோ தெரியலங்க, உறக்கமே வர மாட்டேங்குது. நல்ல பசிக்கு ஒரு மாதிரி தலையே கறக்குது. ஹோட்டலுக்கு வரணும்னு எல்லாம் உனக்கு தலை கறக்க ஆரம்பிச்சிருமே. வா ஏந்திரி, போயிட்டு வந்துருமா, மணி 1 ஆக போகுது. சரிங்க. வா வா வெளியே போய் நிக்கேன். எங்க இந்த ஸ்கூட்டிலேயே போறோம்? ஆமா போவோம். வா, வரும்போது நீ தானே ஓட்டிட்டு வந்தா, நான் இன்னும் ஓட்டி பார்க்கல. சரி சரி போமா போ. ஆட்டு வா போலாமா? போலாம் போலாம். பார்வதி அந்த டேபிள் போய் பாரு. ஆமாமா அந்த கிழக்கால இருக்கு பாரு கடைசி. செல்ல குட்டிமா, யாரு குட்டி இது? எங்க செல்ல தங்கம்மா, அழகா இருக்கா. பொம்மை குட்டி மாதிரி மக்களே. எங்க வீட்டுக்கு வரியா? 2 அக்கம்மா இருக்காவ. உன்னை தூக்கி போட்டு கொஞ்சம் நல்லா விளையாடுவாள்வா கொண்டு கொடுத்தா. என்ன சிரிப்பு? வாரியா மக்களே, வீட்டுக்கு போவோம். 2 நாள் பாட்டி வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம்
ராணியக்கோ எமக்கா வா வா இங்க பத்தி என் கையில யார் இருக்கான்ட்டு ஆமா எங்க குட்டி பாப்பு இங்க இருக்குது. தங்கம் இங்க பத்தி உங்க பாட்டி பாட்டி தாத்தா என்ன ராணியக்கா இவ்வளவு சின்ன வயசுல எங்களை தாத்தான்லாம் சொல்லுதிய? கிராண்ட் பானியாவது சொல்லுங்க. அது என்ன கிராண்ட்பா அப்படிதான் இங்கிலீஷ்ல பேசணுமோ? இங்கிலீஷ்ல பேசினாதான் மதிப்பா. தமிழ்ல என்ன அழகா தாத்தான் இருக்குது அது சொல்லாம கிராண்ட்பான்னு சொல்லணுமா? நான் தாத்தான் தான் சொல்லுவேன். எத்தனை வயசு ஆனாலும் பிள்ளைக்கு முறை அப்படிதானே வரும். சரிக்கோ நீங்க என்ன நீ சொல்லிட்டு போங்க. மக்களே அம்மி எங்க பிள்ளை பார்த்து 2-3 மாசம் ஆவ. பிறந்த நாளுக்கு போனதானே அதுக்கப்புறம் போவலி சொன்னே. இல்லக்கா போவல. வாங்க பாட்டிக்கிட்ட ஓடியங்க. என்ன மக்கள் குட்டி இங்க ஆல்பின் வந்திருக்கான சாப்பிட்டதுக்கு. ஆமாப்பா அண்ணா டேபிள்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. ஆமா 2 பேரும் வந்திருக்காவல. எங்க மைனிய கூட்டிட்டு வராமே வந்திருக்காவ. உங்க மைனில வரல அவ 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காவ. அப்படியா சரிக்கா நான் அங்க போய் பாக்கேன். சரி சின்ன பண்ண நீ போய் சாப்பிடு. பிள்ளை என்கிட்ட கொண்டா நான் பாத்துக்கிட்டேன். அவ 2 பேரும் சாப்பிட விடாம இது பண்ணிட்டு இருந்ததுக்கு அத நான் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் தயிர் சோறு திங்கல. அப்படின்னாங்க நீங்களே பிடிங்க. எனக்கும் பசிக்குவுக்க. நானும் போய் அங்க ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடு. சரிம்மா போ. மக்களே ராணி பாட்டிக்கிட்டே இருந்துக்க. சின்ன பொண்ணு பாட்டி போயிட்டு வரேன்னு போய் சாப்பிட்டுட்டு வரேன். எங்க வாங்க. ஓய் அல்பின் சிந்து அங்க பாரு யாருன்னு. வர்க்கீஸ் மாமா வாங்க. சித்தி சித்தப்பா என்ன 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன திடீர்னு வெளியே சாப்பிட்டு வந்தாச்சு. எங்க மைனியை கூப்பிட்டு வராம? எங்க அண்ணனும் மைனி எங்க? அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னு போனாங்களா, அதனால நாங்க வெளியே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம். முதல்ல இது ராணி அத்தையோட ஹோட்டல்னு எங்களுக்கு தெரியாது. வந்து சாப்பிட வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்தோம். அப்படியே மக்களே இப்பதான் உன் பிள்ளைய பாத்துட்டு வரோம். அழகா வாரால எல்லார்கிட்டையும். போவா போவா. பரவாயில்ல சில பிள்ளைகள் வரையே செய்யாது. ஆமா ஆமா இங்க உட்கார்றதுல சித்தப்பா சேர்ந்து சாப்பிடுவோம். பரவாயில்லடே நீங்க சாப்பிடுங்க. எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் தெரியுமா? அப்படியா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சித்தி சித்தப்பா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மக்கா. அத வெளியே சாப்பிட வந்திருக்கீங்களோ? ஆமா ஆமா நீங்க வரது எங்களுக்கு தெரியாது, நாங்க வரது உங்களுக்கு தெரியாது. எப்படி திடீர்னு பாக்க மாதிரி ஆயிட்டு பாரு. ஆமா ஆமா இனி ஏதாவது பிளான் இருக்குவா? எங்க போனோம்? ஒரு பிளான் இல்ல சித்தி, சும்மா வீட்ல தான் இருந்தோம். இவில ஹாஃப் டேயோட லீவ் போட்டு வந்துட்டாவ. அப்படியே அப்ப நேரம் எங்க வீட்டுக்கு வாங்கலாம். ஆமா இதுவரை வந்தாச்சு. இனி எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு ராத்திரி கேக் வெட்டுவோம் எல்லாம் முடிச்சிட்டு போகலாம். அப்படியே எனக்கும் வர ஆசையா தான் இருக்குது. எங்க அத்தை கிட்ட கேட்கணுமா? அத்தை கிட்ட எல்லாம் என்னத்துக்கு போட்டு கேட்கணும்? எங்க வீட்டுலதான் இருக்கேன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. அவிலே வேணாலும் சேர்த்து கூப்பிட்டுருவோம். என்ன சொல்லி அல்பின்னு? சரி மாமா இருந்துட்டு போறோம். அவிசனா சரி எனக்கு ஓகே தான். சரி மக்கா நாங்க இந்த பக்கத்துல இருந்து சாப்பிடுவோம். சரி சித்தி. எங்க வாங்க சாப்பிடுவோம். எங்க உடனே வாரோன்னு சொல்லிட்டியே. அவங்களுக்கு கல்யாண நாளுக்கு gift எதுவுமே வாங்கலையே. நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. பிள்ளைக்கு வேற Dress டயப்பர் எதுவுமே எடுத்துட்டு வரல. சும்மா வந்துட்டோமே. அது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிடலாம். எப்படியும் அவிகிட்டையும் குட்டி குட்டி Dress இருக்கும்ல சின்ன பண்ணத்துக்கு பிள்ளைகளுக்கு போட்டது. அதை வாங்கி போட்டு விட்டுக்கிடலாம். டயப்பர் வேணா அங்க பக்கத்துல வாங்கிட்டு போவோம். சரி எனக்கு இங்கெல்லாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல ஒருக்கா கூட்டிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்குவா? ஆமா ஆமா விட்டுட்டு போனோம்ல. இந்த இவ்வி பண்ணிய காமெடி எல்லாம் நல்லா இருக்கும் தெரியுமா? கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது. இங்க வாங்கங்க இதுல உட்காருவோம். வாங்க இதுல உட்காருங்க. நந்த பக்கம் இருந்துக்கிட்டு சின்ன பொண்ணே. இங்க வாங்குங்க. பிள்ளைகள் கூட வந்தாதான் சேர்ந்து இருந்து சாப்பிட முடியலன்னு பார்த்தா தனியா வந்தாலும் அங்க போய் இருக்க போறாராம். வந்துட்டேன் போதுமா? போதும். என்னம்மா சாப்பிடுதியே? ஏக்கா லஞ்சுக்கு என்னென்னலாம் இருக்குது? மீல்ஸ் இருக்கு போ. மினி மீல்ஸ் இருக்கு, வெஜ் மீல்ஸ் இருக்கு, நான் வெஜ் மீல்ஸ் இருக்குது. வேற தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம். பிரியாணில குஸ்கா இருக்கு. வெஜ் பிரியாணி, நான் வெஜ் பிரியாணி. நான் வெஜ் பிரியாணில சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. வேற ஃப்ரைட் ரைஸ்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர், எக், வெஜ் இவ்வளவு இருக்குது. வேற சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் 65 எல்லாமே இருக்குப்பா. என்னது வேணுமோ சொல்லுங்க. ஒரு நான்வெஜ் மீல்ஸ். சரி வேற சின்ன பொண்ணு நீ என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? இதுவரை அது சாப்பிட்டதே இல்ல. என்ன மழை பெய்ய போகுது சின்ன பொண்ணு? நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு மாறி இருக்கா? அப்படி இல்லங்க, எல்லாமே சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சரி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டது இல்லையா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம்னு தான் பாக்கேன். சரி உனக்கு அப்போ ஒரு சிக்கன் 65 பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சொல்லு. ஆட்டுங்க அப்படியே சொல்லிடுறேன். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் 65மா? ஆமாக்க. நீங்க இப்ப புதுசா வேலையில சேர்ந்திருக்கீங்களோ? ஆமாமா 1 மந்த் ஆகுது. ஆர்டர் எடுத்தது மட்டும் என் வேலை, குடுக்கறதெல்லாம் வேற பிள்ளைகள் பாத்துக்கிடுவாங்க. அப்படியே அதான் உங்களை பார்த்தது இல்லையேன்னு பார்த்தேன். இந்த 1 மாசமா நான் இங்க ஹோட்டலுக்கு வரவே இல்லையே, அதனால எனக்கு தெரியல. சரிம்மா இப்ப தான் சேர்ந்திருக்கேன். ஆட்டுக்க நீங்க இங்கே இருங்கன்னு எங்கேயும் வேற எங்கேயும் போயிடாதுங்க. எங்க ராணியக்கா ரொம்ப நல்லாக்கா. நல்ல சம்பளம் தருவாவ, நல்லா பாத்துக்கிடுவாவ, லீவ் எல்லாம் தாராளமா எடுக்கலாம். வேற ஓனர் வேலை மாதிரி நம்ம அக்கா கிடையாது, அதனால இங்கே இருங்கன்னு. சரிம்மா எனக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும். ராணியக்கால நல்லா பிடிக்கும். சரிக்கா சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கக்கா. ஆட்டமா எடுத்துட்டு வர சொல்லேன்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது